இனிய பாரதியின் சகாவான தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் ஞாயிற்றுக்கிழமை மாலை குற்றப்புலனாய்வாளர்களினால் கைது செய்யப்பட்டார். அதேவேளை அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் கடந்த காலத்தில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கி வந்த முகாம்கள் மற்றும் மயானங்களில் 2 தினங்களாக குற்றப்புலனாய்வாளர்கள் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 2005 மற்றும் 2008க்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்கள் நடத்துதல், மிரட்டி பணம் பறித்தல் போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடைய ரியம்விபி கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 6ஆம் தேதி திருக்கோவில் மற்றும் சந்திவெளி பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வாளர்கள் கைது செய்திருந்தனர். இந்த கைதினை அடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரான் கடந்த 9ஆம் தேதி பொத்துவிலிருந்து மட்டக்களப்புக்கு தனியார் போக்குவரத்து பஸ்ஸை செலுத்தி சென்ற போது அவரை கல்முனை நகரில் வைத்து குற்றப்புலனாய்வாளர்கள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வாளர்கள் தம்பலுவில் மகா வித்தியாலயத்திற்கு அருகில் பாடசாலை வீதியில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டனர். இவ்வாறு தம்பலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த ரியம்விபி முகாம், தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம் மற்றும் திருக்கோவில் மயானம் போன்றவற்றிற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டனர். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீட்டை ஏற்கனவே கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை வெள்ளை நிற ஆடை அணிந்து 2 வெவ்வேறு ஜீப்களில் கூட்டி வந்து அவர்களையும் வைத்துக் கொண்டு சோதனை செய்திருந்தனர். அதன் பின்னதாக சம்மாந்துறையில் செயற்பட்ட முகாம் உட்பட அந்த கால பகுதியில் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களில் ரியம்விபி முகாம்களாக செயற்பட்ட இடங்களுக்கு சென்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு அங்கு சந்தேகத்திற்கு இடமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளின் நிலத்தை தோண்டி சோதனையிடுவதற்கு நீதிமன்ற அனுமதி பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த இனிய பாரதியும் மற்றும் அவரது ஒரு சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை குற்றப்புலனாய்வாளர்கள் கைது செய்து கொழும்புக்கு விசாரணைக்காக கொண்டு சென்றுள்ளனர் என அந்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை குற்றப்புலனாய்வு துறையின் கொலை மற்றும் ஒழுங்கு அமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு 2005 மற்றும் 2008க்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல்கள், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்த நீண்ட விசாரணையை மேற்கொண்டது. இந்த விசாரணையில் முதல் சந்தேக நபரான இனிய பாரதி 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணா அம்மான் பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக பணியாற்றியவர் ஆவார். இவர் 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் கருணா அம்மான் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அரசியல் கட்சியின் அம்பாறை மாவட்ட ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பதுடன் 2012 முதல் 2015 வரை அந்த பிரிவு பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் பணியாற்றிய போது பல படுகொலை மற்றும் ஆட்கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளார் என சந்தேகிக்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.